பாதை அன்று ஆன்மாக்களை மீட்கும் உலகின் சிலுவை பாதை. அன்பை, அரவணைப்பை, பாசத்தினை, பகிர்வை பறைசாற்றும் தியாகசீலரின் சிறப்பு பாதை. ஆண்டாண்டு காலமாய் பெரிய வெள்ளிக்கிழமை மட்டுமின்றி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மட்டும் நினைவு கூறப்படும் சடங்குகள் அல்ல. இதன் வழியாக ஆண்டவரை நெருங்க, அனுபவிக்க, இருக்க பற்றிக்கொள்ள நம்மை அழைக்கும் இந்த சிலுவை பாதை. நாம் சிலுவை பாதையில் பார்வையாளர்களாக இருந்து விடாமல் இயேசுவின் லட்சிய பாதையில் பங்கேற்பவர்களாக மாறி அவருடன் இப்பாதையில் பயணிப்போம். இயேசுவின் பயணத்தில் ஆரம்பப்படுகிறது. கண்ணீர் அன்பின் வெளிப்பாடு, இயலாமையின் வெளிப்பாடு, கவலைக்கு அறுபது. இயேசுவே உமக்காய் நிலை என்று இஸ்ரவேலர்கள் கருதி கண்ணீர் விடுகின்றனர். இயேசுவினால் நான் சுகம் பெற்ற பெண்களால் இயேசுவின் துக்கத்தை பார்த்து அழாமல் இருந்த இரவு. பிற துக்கத்தை பார்த்து கண்ணீர் விடுவது பெண்களின் இயல்பான பலவீனம். இயேசு அவர்களின் இயலாமையும் பலவீனத்தையும் கண்டு பச்சை மரத்திற்கு எப்படி என்றால் பட்ட மரமாகிய உங்களுக்கு என்று நேரிடும், உங்களுக்காக கவலைப்படுங்கள் என ஆறுதல் கூறுகிறார். பெண்மையை போற்றுகிறார். கூலி கொடுக்காத எவர்களாக பெண்களை பயன்படுத்தி வீசி எறியாது அவர்களின் படைப்பாற்றலை கண்டு வளர்ச்சி ஏற்படுத்தும் சமூகமாக வாழ்வோம். இயேசுவின் இறைசாட்சிக்கு சான்று போதும். ஜெபம். ஆறுதலுக்கு விரைவா நாங்கள் பிறருடைய துன்பங்களுக்கு ஆறுதலாக இருக்கவும் அவருடைய காயங்களுக்கு மருந்தாக மாறவும் எங்களுக்கு வரத்தார். ஆமென். இயேசுவின்